ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த ShareASale அஃபிலியேட் அக்கௌண்ட் எப்படி திறக்கலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் எந்த ஸ்டெப்லையும் பிழைக்காமல் உங்களுக்கு சக்ஸஸான முறையில் இந்த ShareASale அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ShareASale அக்கௌண்ட்டை பற்றி பார்த்தா நாம இந்த ShareASaleங்கிறது வந்துட்டு ஒரு அஃபிலியேட் நெட்வொர்க் ஒன்று. சரியா? ஸோ பல அஃபிலியேட் கம்பெனியில் சேர்ந்து இந்த ShareASaleங்கிற ஒரு அஃபிலியேட் நெட்வொர்க்கிட்ட கொடுத்துருப்பாங்க எங்களோட சாமான ப்ரோமோட் பண்ணித்தாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த ShareASale என்ன செய்யுமா நம்மள மாதிரி அஃபிலியேட்டுக்கு ஒரு அப்ரூவல் தந்து அந்த லிங்கை தந்து நம்மளை ப்ரோமோட் பண்ண சொல்லும். சரியா? ஸோ நாம் என்ன செய்யணும்னா இந்த ShareASale போய் ஜாயின் ஆகி அவங்களோட ப்ராடக்ட்டில் லிங்க் எடுத்து நாம அதை ப்ரோமோட் பண்ணி அந்த சேல்ஸையோ இல்லை லீடையோ கொடுத்த மாதிரி இருந்தால் நமக்கு அவங்க சல்லி பே பண்ணுவாங்க. சரியா? இது சிம்பிள் மெத்தட் இந்த ShareASale பொறுத்த வரைக்கும். சரியா? இப்படி தான் பல அஃபிலியேட் நெட்வொர்க் பல அஃபிலியேட் நெட்வொர்க் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ShareASale பொறுத்த வரைக்கும் பல நாட்டிலிருந்தும் பல நபர்கள் வந்துட்டு ஏர்ன் பண்ணி கொண்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதில்ல, எப்படி சக்ஸஸான முறையில் இந்த ShareASale அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா ஐ எம் தஸ்லீம் ஃப்ரம் Tech Lanka. இந்த சேனலில் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங், சிபிஎம் மார்க்கெட்டிங், ஃப்ரீலான்சிங், ஆன்லைன் அனிமே தொடர்பான நிறைய வீடியோக்கள் தினந்தோறும் போடப்படும். ஸோ அவ்வாறான வீடியோக்களை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் ஒன்றைக்கு அதையும் சேர்த்து கிளிக் பண்ண ஆளுங்கத்தில் வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய இப்படி ஆன்லைன் ஏர்ன் பண்ணக்கூடிய வீடியோக்கள் தொடர்பான நோட்டிஃபிகேஷனை இங்கே தவறாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ டிலே பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். கடவுளடா அந்த கடவுளுக்கும் அது தெரியுமடா. Because money is always ultimate. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கண்டா நீங்கள் இப்படி ஒரு ஹோம் பேஜுக்கு வருவீங்க. சரியா? ShareASale ஹோம் பேஜ். சரியா? ஸோ இப்படி ஒரு ஹோம் பேஜுக்கு நீங்கள் வருவீங்க. சரியா? இப்போ சைன் அப் பண்ணலாம். ஃபஸ்ட்டுக்கு என்னென்னா உங்களோட யூசர் நேம், அதாவது நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு இந்த ShareASaleக்கு நீங்கள் என்ன யூசர் நேம் வைக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு யூசர் நேம் நான் சூஸ் பண்ணுறேன். சரியா? ஒரு யூசர் நேம். அடுத்த பாஸ்வேர்டு ஒன்று கேட்குது. ஸோ நான் கொடுக்கேன். சரியா? நான் ஒரு பாஸ்வேர்டு. அடுத்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது. சரியா? அடுத்து யுவர் கண்ட்ரிங்கிறத நம்மளோட கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு உடனடியாக வரும். சரியா? ஸோ ஓகேண்டா, எல்லா ஸ்டெப்பும் ஓகேண்டா. டசன்ட் மேட்ச்னு சொல்லி வருது. ஸோ இருங்க. ஓகேனா மட்டும் இது உங்களுக்கு என்ன ஆகிடும். ஸோ ஸ்டெப் 2 கொடுங்க. சரி, இன்டர்ஃபேஸ் வந்து லோட் ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் வந்துட்டு உசனார் 3331 கொடுத்துருக்கேன். சரி, அது தஸ்லீமுங்கிற நேம் எடுக்கலை. ஸோ ஆல்ரெடி இருக்கும் தானே. ஸோ அதை எடுக்கலை. ஸோ மாற்றிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு செல்லலை. சரியா? ஸோ அதை நான் மாற்றிருக்கேன். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு வெப்சைட் ஒன்று கேட்கும். சரியா? ஸோ உங்களோட வெப்சைட் எதாக இருந்தாலும் நீங்கள் கொடுங்க. ஸோ எந்த வெப்சைட் நான் கொடுக்கேன். காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? பேஸ்ட் பண்ணி போட்டு அடுத்த ஸ்டெப் என்னென்னா லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் நான் ரைட் பண்ணியிருக்கேன். நம்மளோட வெப்சைட் சரி இருக்குது, இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு அடல்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கன்னு இருக்குது. ஸோ இல்லை, இந்த ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் வாய்ச்சி பார்க்க டைமில் ஸோ நீங்கள் நான் சொல்கிறத பண்ணுங்கள். சரியா? நோ, எஸ்ஸை கொடுங்க. எஸ், இதுக்கு நோ கொடுங்க. இதுக்கு நோ கொடுங்க. நோ. ஓகே, இப்போ ஸ்டெப் 3 கொடுங்க. சரியா? ஸோ ஒரு எரர் நம்பர் உங்களுக்கு. ஸோ உங்களோட வெப்சைட்டை மட்டும் கொடுத்துட்டு எடுத்திங்கன்னா சரி. சரியா? அடுத்து என்னென்னா உங்களோட இமெயில் அட்ரஸை இருக்குது. ஸோ இமெயில் அட்ரஸுக்கு நான் இந்த இமெயில் அட்ரஸ் எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட இமெயில் அட்ரஸை பேஸ்ட் பண்ணுறேன். சரியா? காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். சரியா? ஸ்டெப் 4க்கு கொடுக்கலாம். சரி, இதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இதில் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது. ஸோ நான் இடத்த என்னோட சேனல் நேமை கொடுக்கலாம். ஸோ இது ஏற்கனவே கொடுத்துருக்கேன். டெக் லங்கா. ஓகே, லங்கான்னு கொடுத்துக்கலாம். ஸோ தஸ்லீம் கொடுக்கும். பேனியர் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஃபோன் நம்பர் வந்துட்டு 075. சரியா? அடுத்த அட்ரஸ் லைன் வந்துட்டு அட்ரஸ். ஸோ இப்படி வந்து கொடுத்துக்கலாம். சிட்டி வந்துட்டு பெட்டிக்கிலோ கொடுங்க. உங்களோட சிட்டி ஏதாவது கொடுத்துக்கலாம். அது எரர் வராது. பெட்டிக்கிலோ ஃபைன். ஸ்டேட் வந்துட்டு ஈஸ்டர்னு கொடுக்கலாம். சரியா? சிப் கோட் வந்துட்டு 33 கொடுக்கலாம். உங்களோட சிப் கோட் ஏதோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். சரியா?
இது ஓகே ஃபோட்டோ பின் அப்படி இருக்குன்னு. ஸோ ப்ரோக்ராம் டிஸ்கிரிப்ஷனாக உங்களோட வெப்சைட் எதை பற்றி எழுதிக்குன்னு சொல்லலாம். நான் சும்மா எழுதுறேன் ஆன்லைன் மணி மேக்கிங். சரியா, ஆன்லைன் மணி மேக்கிங் பற்றி எழுதிருக்கேன். சரியா, வெப்சைட் மை சைட் ஆப்ரேட்டர் நோ கொடுத்துக்கோங்க இதுக்கு. அடுத்து வந்துட்டு எஸ். இப்போ HTTPS வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் HTTPS. ஸோ அதுக்கு எஸ்ஸாக கொடுத்துக்கோங்க. ஒன். சரியா, இப்போ ஸ்டெப் 5 ஒரு எரரும் இல்லாட்டி ஸ்டெப் 5க்கு போகும். சரியா, ஓகே, அதுவும் ஓகே. இப்போ உங்களோட பேமெண்ட் இன்ஃபர்மேஷனை கேட்கும். சரியா, ஸோ பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ கொடுக்க தேவையில்ல, அது லேட்டராக கொடுத்துக்கலாம். சரியா, அதுக்கு பேனியர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ எப்படி பேனியர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்கிறத நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. சரியா, கண்டிப்பான வீடியோ. அடுத்து நான் சூஸ் லேட்டர் கொடுத்துக்கலாம். சரியா, ஓகே, இப்போ கொடுக்கலாம் கம்ப்ளீட் சைன் அப். சரி, ஓகே. ஸோ அக்ரிமெண்ட் ஒன்று வரும். ஸோ அதுக்கு நாம் அக்ரி கொடுக்கணும். ஸோ ட்ரெயினிங் வெரிஃபை பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் சைன் அப் கொடுங்க. சரியா, எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ட்ரிப்லேயே வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துடும். சரியா, ஓகே. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் வராது, நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துருக்கும். அதை கன்ஃபர்மேஷன் இமெயில் உண்டு. ஸோ உங்களோட இமெயிலை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். வெயிட் பண்ணலாம், வரும் அது. ஓகே, வந்துட்டு பார்த்தீங்களா? ஸோ ShareASale வந்துருக்கு. ஸோ அதை அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்துட்டு வெரிஃபை ஆகிடும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஒன்று சென்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு அவங்கள்ட்ட எடுத்துட்டாங்க. சரியா, யூ ஹேவ் கன்ஃபார்ம் யுவர் அக்கௌண்ட் ஒன் ShareASale. சரியா, ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ ShareASale ஹோம் பேஜுக்கு வரலாம். சரியா, ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் லாகின் பண்ணணுண்டா ப்ளஸ் இந்த வரைக்கும் தானே லாகின். ஸோ லாகினுக்கு கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் அஃப்லியேட் லாகின்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். சரியா, அஃப்லியேட் லாகின். சரியா, இதில் உங்களோட யூசர் நேமே பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்கள். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தா என்ன செய்யுமா இருந்தால் அது வந்துட்டு எடுக்காது. சரியா, ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லி காட்டும் பாருங்கள். நியூ பாஸ்வேர்டு. ஸோ கரண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு ஒருத்தல்லியாம், அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லி ஸோ கொடுக்கலாம். எரர் காட்டுது அப்படின்னா பாருங்கள். அட்லீஸ்ட் 8 கேரக்டர் இருக்கணுமா, டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்கணுமா, ஓகே ஃபைன். யூனிக் நம்பர் இருக்கணுமா, இன்க்ளூட் நம்பர், ஓகே. சரி, 8 கேரக்டர் தானே. ஸோ ஓகே, சரியா, நம்ம பாஸ்வேர்டு அழகான முறையில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். சரியா, அப்படி ஏதாவது உங்களுக்கு எரர் ஒன்று காட்டினுச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, ஒரு 8 கேரக்டர் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். சரியா, அதில் வந்துட்டு 4 விதமான சிம்பிள் வந்துட்டு, அதாவது நீங்கள் ஒரு லெட்டர் டைப் பண்ணுங்கள், அடுத்து வந்து ஏதாவது சிம்பிள் டைப் பண்ணுங்கள், அடுத்து வந்துட்டு நம்பரை யூஸ் பண்ணுங்கள். சரியா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். சரியா, ஓகே. இப்போ லாகின் கொடுத்து பார்க்கலாம். பாருங்கள் லாகின் கொடுத்தா என்ன காட்டுதுன்னு உங்களுக்கும். ஸோ இப்படி தான் கொஞ்சம் எரர் காட்டிக்கிட்டீங்க. நீங்கள் லாகின் கொடுக்கலாம், அடுத்த முறை ஈஸியாக வந்துடும் உங்களுக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் அப்ளேட் அக்கௌண்ட் க்ரியேஷன். சரி, அப்ளிகேஷன் இன் ரிவ்யூ ப்ராசஸில் இருக்கும். சரியா, ஸோ உங்களோட அப்ளிகேஷனில் ஒரு எரரும் இல்லாட்டி உங்களுக்கு குறைஞ்சது இந்த ஒரு நாளையிலேருந்து 2 நாளைக்குள்ளே மிஞ்சி போனால் ஒரு 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரியா, ஒரு எரர் இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு வெல்கம் சீரிஸ் வந்துட்டு உங்களோட இமெயிலுக்கு வரும். சரியா, இமெயிலில் வெல்கம் சீரிஸ் வந்து வரும். சரியா, ஸோ இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக தந்திருப்பாங்க, என்ன யூசர் நேமில் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பாஸ்வேர்டு டைப் பண்ணுறீங்க, என்ன வெப்சைட் சொல்லி ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தந்திருப்பாங்க. சரியா, இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஸோ இப்போ உங்களுக்கு இது வெல்கம் சீரிஸ் தானே. ஸோ வெல்கம் சீரிஸ் வந்தது அப்புறம் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகி ஸோ லாகின் பேஜ் போனீங்கன்னா லாகின் பண்ணலாம் அதே ஸ்டெப்பில். சரியா, லாகின் பண்ணது அப்புறம் வந்தீங்களா இருந்தால் உங்களோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்குது. சரியா, இதில் நிறைய செட்டப் இருக்குது. ஸோ இதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரியா, இதில் உங்களுக்கான யூனிக் ஐடி ஒன்று காட்டும். சரியா, உங்களோட இதுன்னு சொல்லி அடுத்து வந்துட்டு இதில் ரிப்போர்ட்டில் செக்ஷன்லாம் இது நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்டர் ஆகினீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்து வந்துட்டு லிங்க் சரி எடுக்கிற எப்படி லிங்க் எடுக்கிற பேனர் எடுக்கலாம் இங்கே இருக்குது. சரியா, உங்களோட அக்கௌண்ட் செட்டிங் வரலாம். சரியா, சரி, இதில் அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி நம்ம பேமெண்ட்லாம் ஆட் பண்ணலாம், எப்படி பேனியர் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். சரியா, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, பிரியோசமாக இருந்துச்சா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் மெசேஜ் ரிப்ளை பண்ணுவேன். சரியா, ரிப்ளை உங்களுக்கு கண்டிப்பாக முறையில் தருவேன். சரியா, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கு அடுத்த வீடியோ செய்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. சரி, அந்த வீடியோக்கும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய். With